ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது பார்த்தோன்னே ரொம்ப சிரிப்பாயிடுச்சு. சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம போட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான மாசான தக்காளி சோறான ஒரு சூப்பரான ஒரு எபிசோட் போச்சு. அதில் விஜய் சேதுபதி அவர்கள் எல்லாரையும் பாகுபாடு இல்லாமல் வச்சு செஞ்சார். தீபக்கை மட்டும் லைட்டாக வலிக்க அப்போ அடிக்கிறேன் லைட்டாக அப்படி தொட்டுட்டு போயிட்டார். அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்குன்றது என்னுடைய கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செம்ம மொக்க பண்ணார். யாருன்னா ரயான். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணார்னா, சரி டாப் 8 பாட்டம் 7 ரெண்டு பேரும் தனித்தனியாக உட்காருங்க அப்படின்போது உட்காராங்க. அப்போ இவர் கேட்குற நார்மலாக இந்நேரம் சத்யா வெளியே போயிருப்பார்ல, வீட்டுக்கு போயிருப்பார்ல அப்படின்போது அங்கேருந்து ஒரு குரல் வருது, இல்லை சார் யாரா அது அப்படின்னு ஒரு ஷாக்கிங்காக பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ரயான். அப்படியா, ஏன் அப்படி தோணுது? அவர் இங்கே தான் சார் இருப்பார்னு நினைக்கிறேன். தோணுதில்லை உங்களுக்கு? ஏன் தெரியுங்களா மக்களே, அவருக்கு இருக்கிறது ஞானக்கண் அப்படின்னு ஒன்று எல்லோரும் சிரிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் அதை பார்த்துருவீங்க, அந்த ஞானக்கண்ணை பார்த்துருவீங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த முடியை வச்சா அந்த ஞானக்கண்ணை மறைச்சிருக்கார். இது நீங்கள் தெரியாமல் இத்தனை நாள் இருந்திருக்கீங்க. அவருக்கு நிறைய ஞான திருஷ்டி இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி போட்டு கலாய்க்கிறார். மேபி அந்த கோவா கேங்கில் இப்போ பட்ட அந்த விரிசலை வந்துட்டு அவர் எடுத்து வைக்கிறதுக்காக சொல்கிறாரா, இல்லை ரயான் வந்துட்டு ஃபுல்லாக திரும்பவும் ஜாக்லின் கூடயே சுற்றிட்டு இருக்காரு, அவ்வளோ தூரம் சொல்லியும் கொஞ்சமாவது மண்டல மூளை இருக்கா இல்லையா அப்படின்னு கலாய்க்கிறாரா, என்ன விஷயங்களே தெரியல. ஆனால் என்னையே கேட்டிங்கன்னா, அந்த கோவா கேங்லேயே சூப்பரான ஒரு டேலண்டடான ஒரு பர்சன்னா கண்டிப்பாக ரயான் சொல்லுவேன். அவ்வளோ திறமைகள் இருக்குது. வந்த உடனே அவ்வளோ டாஸ்க்கு அவ்வளோ சூப்பராக பண்ணார். நிறைய விஷயங்களை ஓப்பனாக எடுத்து வச்சார். நிறைய அப்சர்வேஷன் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் எல்லாமே என்ன ஆகிடுச்சு, கோவா கேங் வந்து புஷ்ஷுன்னு போச்சு. அதுக்கு காரணம் என்ன? அதாவது நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு யூனிட்டியாக விளையாடலாம், ஆனால் யூனிட்டியாக ஒரு கேங்காக நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது பிரச்சனையாக மாறும். அந்த ஒரு சின்ன ஃபார்முலா கூட உங்களுக்கு தெரியாமல் அடி போன வாரம் வாங்கியும் ஜெஃப்ரி எவ்வளோ அழகாக கலண்டினார் பாருங்கள், சௌந்தர்யா எவ்வளோ அழகாக கலண்டுறாங்க பாருங்கள். ஆனால் இந்த ஜாக்லின் ரயான் மட்டும் கலண்டவே மாட்டாங்க. என்ன மாயமோ மந்திரமோ. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ரயான் வந்து என்ன நினச்சிருப்பார்னா, சத்யா வந்து மேபி சீக்ரெட் ரூமில் இருந்திருப்பார்னு நினச்சிருப்பார். சீக்ரெட் ரூமில் வைக்கிறதுக்கு முதல் இடம் இருந்தால் தானே. ஆல்ரெடி வீட்டில் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. போனவா டபுள் வெக்ஷன், இந்த வாரம் டபுள் வெக்ஷனு, இதில் இன்னும் போங்க அங்கிட்டு அப்படிமா இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். கோவா கேங்கில் இவங்க தாங்க பெஸ்ட்டுன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? தர்ஷிகா இல்லை சாரி சார், ஜாக்லினா, சௌந்தர்யாவா, ரயானா, ஜெஃப்ரி கோவா கேங் சொன்னால் இப்போ கோவப்படுவாரோ? சரி, ஜெஃப்ரியை விட்டுருங்க. இவங்க 3 பேரில் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.